குல்லிஹிம், மனிதர்கள் அனைவருக்கும் உன்னை அல்லாஹ் தான் அனுப்பினானா? அது சொல்லு. முதல் கேள்வி என்னது? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்றாங்க இல்லையா, அடிப்படையில கை வைக்கிறாரு. என்ன கேட்கிறாரு? மனிதர்களுக்கு தூதராக உண்மையில அல்லாஹ் தான் உன்னை அனுப்பினானா கேட்கிறாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹும்ம நஅம், ஆமா அல்லாஹ் சாட்சியாக, ஆமா உண்மைதான், அல்லாஹ் தான் என்னை தூதர் அனுப்பி இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒவ்வொரு நாளும் இரவிலும் பகலிலும் 5 வேளை நாங்கள் தொழ வேண்டும் என்று அல்லாஹ் தான் உனக்கு கட்டளையிட்டான. நீனா சொல்றியா? 5 வேளை தொழுவணுங்கிறிய, அது நீனா சொன்னதா அல்லது அல்லாஹ் தான் உனக்கு இந்த மாதிரி ஆர்டர் பண்ணானா கேட்கிறாரு. மறுகேள்வி. இந்த கேள்வியை பெரிய தப்பு தானே. அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லிட்டா மத்தெல்லாம் கரெக்ட் வந்துருன்னு, இதான் ஒரு கடுமைன்றது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, அல்லாஹும்ம நஅம், ஆமாப்பா அல்லாஹ் சாட்சியா, அல்லாஹ் தான் இதை சொன்னான், அல்லாஹ் தான் 5 வேளை தொழுகையை கடமையாக்கினா என்று சொல்றாங்க. அப்ப என்ன செய்யறாருன்னு கேட்டா, மறுபடியும் விட மாட்டேங்கிறாரு. அல்லாஹ் தான் வருஷத்துல இந்த மாதத்துல ஒரு மாதத்துல நோம்பு நோக்கணும்னு சொன்னானோ, அல்லாஹ் தான் உனக்கு கட்டளையிட்டானா? மறுபடியும் கேட்கிறாரு. ரமலான் மாசம் நோம்பு வைக்கணும் இல்லையா, அதை பத்தி கேட்கிறாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, ஆமா அல்லாஹ் தான் எனக்கு எப்படி செஞ்சிருக்கிறான் உத்தரவு சொன்னான். மறுபடியும் விட மாட்டேங்கிறாரு. எங்கள வசதியானவர்கள்ட்ட வசூல் பண்ணி ஏழைகளுக்கு பங்கு வைக்கிறதுக்காக வேண்டி ஜக்காத்துங்கிற கடமையை அல்லாஹ் தான் ஏவி இருக்கிறானா உனக்கு, நீ என்ன சொல்றியா? அடுத்த கேள்வி கேட்கிறாரு. என்னமோ ஒரு வாத்தியார் மாதிரி ஒரு மாணவர் மாதிரி நிப்பாட்டிக்கிட்டு அப்படி கேட்கிறாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஆமாப்பா அல்லாஹும்ம நஅம், அல்லாஹ் சாட்சியா, அவ உண்மைதான், அல்லாஹ் சொல்லித்தான் இந்த ஜக்காத்து கடமையை நான் சொல்றேன் அப்படின்ன உடனே அப்ப அந்த மனிதர் சொல்றாரு, ஆமன்து பிமா ஜித பிஹி, நீ என்ன சொல்றியோ அதை கொண்டு வந்திருக்க, அந்த மார்க்கத்தை நான் நம்புறேன். வ அன ரசூலு மன் வராயி மின் கௌமி, என்னுடைய சமுதாயத்தில் இது வராத பின்னாடி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் உங்கள் தூதராக நான் போய் இனிமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு, என் பேரு லிமாம் இப்னு ஸஅலபான்னு தன்னுடைய பேரையும் அவர் சொல்றாரு. இது சஹீஹுல் புகாரியில 63வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இதுல 2 விஷயத்தை நம்ம கவனிக்கிறோம். ஒன்னு, இந்த சபையில் அமர்ந்திருக்கிற முறையை கவனிச்சோம். 2வது இவர் கேள்வி கேட்ட முறையை பாருங்க. இந்த முறையில நம்மள்ட்ட கேள்வி கேட்ட எவ்வளவு கோபம் வரும். முதல் கேள்வியில எல்லாம் அடங்கி போச்சு. 2வது கேள்வி கேட்க தேவையே இல்லை. அல்லாஹ் தான் தூதரை அனுப்புனான்னு சொன்னா அவர் தூதர் சொன்ன எல்லாம் உண்மைன்னு போயிட வேண்டியதான். அவர் இந்த சாதாரண அறிவுல உள்ள ஒரு கிராமவாசி, விவரம் பத்தாத ஒரு மனுஷன், அந்த ஆள் ஒண்ணுக்காக கேட்கிறாரு. அப்ப ஒண்ணுக்காக கேட்கும்போது என்ன செய்வோம்? இப்ப உதாரணமா நம்ம ஒரு வேலைக்காக வந்து பையன் அனுப்பி வைக்கிறோம். அப்ப பையன் போய் என்ன செய்யறான், அந்த வேலை உதவியை கேட்கறான். நம்ம என்ன கேட்க மாட்டோம், அவர் தான் அனுப்பி வச்சாரா? ஆமா. அவர் தான் இதை வாங்கிட்டு வர சொன்னாரா? ஆமா. அவர் தான் ரூபாய் ஒன்று கொடுத்தாரா? ஆமா. அவர் தான் என்கிட்ட வந்து பார்க்க சொன்னாரா? ஆமான்னு இப்படி கேட்டா என்ன செய்வோம்? அவனுக்கே கோபம் வரும். சாதாரண ஒரு வேலைக்காரனுக்கு ஒரு கேட்ட உடுப்பை அதுவும் எல்லாம் அடங்கி போச்சுன்னு சொல்லுவோம். இவர் என்ன பண்றாரு, திருப்பி இம்புட்டு கேள்வியும் கேட்கிறாரு. கொஞ்சம் கூட கோவப்படாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஆமாப்பா அல்லாஹ் மேல சாட்சியா ஒண்ணு, இது என்னப்பா கேள்வி அப்படி கூட ஒரு சலிப்பா கூட சொல்லல. ஒரே மாதிரி எல்லா கேள்வியும் அல்லாஹும்ம நஅம், அல்லாஹும்ம நஅம், எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் தான், ஆமா அல்லாஹ் சாட்சியா உண்மை, அல்லாஹ் சாட்சியா உண்மைன்னு சொல்றாங்க. அப்ப இதுலயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உயர்ந்த ஒரு பெருந்தன்மையை நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல அவங்களுடைய பள்ளிவாசல் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், மஸ்ஜித் நபவின்னு சொல்றோம். அவங்களுடைய இந்த மஸ்ஜித் நபவி என்பது வெறுமனே நம்ம இப்ப மஸ்ஜித் பெரிய கட்டடம் நீங்க நினைக்க கூடாது. மஸ்ஜித் நபவிங்கிறது மேல ஒரு தட்டு பந்தல் போடப்பட்டிருக்கும், கீழே மண் தரையா இருக்கும், தூணுக்கு பதிலா பேரிச்சை மரத்தினுடைய பேரிச்சை மரத்தை காய்ந்து போன மரங்களை நட்டி வச்சிருப்பாங்க. இதுதான் பள்ளிவாசங்கிறது. பள்ளிவாசம் எந்த அளவுக்குன்னா மழை பெஞ்சுன்னு சொன்னா கீழே எல்லாம் தண்ணி ஒழுகும், சஜிதா செஞ்சா நெத்திலாம் சேரும் களிமண்ணுமா போயிடும் மழை காலங்கள்ல. அந்த மாதிரியான அமைப்புல உள்ளதுதான் பள்ளிவாசல். ஒரு தடு செவர்லாம் இருக்காது, தடுப்பா அந்த வேலைதான் அடைச்சிருப்பாங்க. அந்த பேரிச்சை மரத்தினுடைய கீற்றுகளால் என்ன செய்யப்பட்டிருக்கும், மறைக்கப்பட்டிருக்கும். இதுதான் பள்ளிவாசல். மேலையும் தட்டுதான், சுத்தியும் அப்படிதான் இருக்கும். இதுதான் பள்ளிவாசல்ங்கிறது. அப்ப ஒரு கிராமவாசி வர்றாரு. கிராமவாசி அப்பதான் வர்றாரு. ஊருக்குள்ள வந்த உடனே பார்த்தா சிறுநீர் கழிக்க வேண்டிய நிலை ஏற்படுது. வந்த உடனே அதுக்குள்ள பள்ளிவாசலுக்குள்ள ஓரமா போய் உள்ளுக்குள்ள மறைவா இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள சிறுநீர் கழிக்கிறார். ஒரு பக்கமா இங்க ஆட்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. மக்கள்லாம் இவருக்கு பள்ளிவாசல் தெரியல, அல்லது பள்ளிவாசலுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு அவருக்கு தெரியாம இருக்குது.
அப்ப மக்கள்லாம் சுத்தி நபிகள் நாயகம் இருக்கிறாங்க, அவங்களை சுத்தி மக்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி மக்கள்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, நபிகள் நாயகம் இருக்கிறாங்க. அவர் அந்த இடத்துல வந்து என்ன செய்யறாரு, தப்புல உள்ளுக்குள்ள வந்து உள்ளேயே சிறுநீர் கழிக்கிறார். சிறுநீர் கழிச்ச உடனே இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் கோபம், பயங்கர கோபம். ஏன்னா இது நபிகள் நாயகத்தை ஏதாவது கேள்வி கேட்டா கோவப்பட மாட்டாங்க, அவங்க ட்ரைனிங் கொடுத்து வச்சிருந்தாங்க. ஒரு சில விஷயத்து தான் கோவப்பட்டு இருக்கிறாங்க. இது வந்து பள்ளிவாசல் வந்து இந்த மாதிரி வந்துட்டு என்ன அந்த ஆள் போட்டு உள்ள வந்து தொழுகிற இடத்துல வந்து இப்படி பண்றாருன்னு சொன்ன உடனே நபிகள் நாயகத்தினுடைய தோழர்களுக்கெல்லாம் கோபம் ஆயிடுச்சு, பயங்கரமான கோபமாயி ஆளை வந்து அவரை புட்டிக்கிற அடி புட்டி நிக்கிறாங்க. அப்ப நபிசல்லாசன் சொன்னாங்க, விடுங்க விடுங்க வர சிறுநீர் கழிச்சுக்கிட்டு இருக்கிறவரை கழிக்க ஆரம்பிச்சுட்டார்ல, முடிக்கிட்ட கழிச்சது கழிச்சாச்சு, அது என்ன 100 மில்லி கழிச்சா என்ன, 1 லிட்டர் கழிச்சா என்ன, கழிச்சுட்டார்ல, விடு விடு மூசா கழிக்கட்டும். அது எவ்வளவு பொறுமைன்னு பாருங்க. பள்ளிவாசல், அது பள்ளிவாசலுக்குள்ள வந்து அவர் சிறுநீர் கழிக்கிறாரு தெரியாம, மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப கழிச்சால வெறுத்தியாவது விடணும்ல, அது கூட பொறுத்துக்கிற மாதிரி, அது கூட ஒப்பல உங்களுக்கு. பள்ளிவாசல் தான் எல்லாம் வணங்குற இடம் தான், விளங்காம செய்யலாம். தாள் நீங்க எங்க போய் ஏங்க விரட்டுறீங்க, கொஞ்சம் இருங்க. தவுனா விரட்டாதீங்க, அவரை விடுங்க. அவர் நல்லா சிறுநீர் கழிக்கிற வரைக்கும் விட்டாங்க. அவர் எவ்வளவு சிறுநீர் கழிக்கணுமோ எல்லாம் கழிச்சு முடிச்ச பிறகு பாருங்க, அந்தால கூப்பிட்டு சிறுநீர் கழிச்சில 2 வாளி தண்ணி ஊத்திட்டு போ அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம். அவர்கிட்ட சொல்லல, தங்களுடைய தோழர்களை கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க ஒரு வாளி தண்ணி எடுத்துட்டு போய் அது மேல வந்து என்ன செய்யுங்க, தெளிச்சிருங்க. மண்ணு தானே, மண்ணா இருக்கனால மேல 2 வாளி தண்ணியை ஊத்தினா சரியா போச்சு, அவ்வளவுதான் செய்ய முடியும். மண்ணை போட்டு கழுவியா விட முடியும். அதனால மண்தரையா இருக்கிறதுனால மேல ஒரு வாளி தண்ணியை ஊத்தி விட்டுருங்க என்று தங்களுடைய தோழர்களுக்கு வந்து கட்டளையிட்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இன்னமா யஸ்ரீன் வலம் துபாசு மாசிரீன், நீங்கள் எளிமையாக மக்களிடத்தில் அறிவுரை சொல்பவர்களாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறீர்களே தவிர கரடு முரடாக அறிவுரை சொல்பவர்களாக திருத்துபவர்கள் அனுப்பப்படவில்லை. மக்களுக்கு சொல்றதா இருந்தா மென்மையா எளிமையான முறையில எளிதாக சொல்லணுமே தவிர காட்டுத்தனமா சொல்லக்கூடாது. அப்படி நீங்க செஞ்ச தப்புன்னு சொல்லி யாரை கண்டிக்கிறாங்க, சிறுநீர் கழிச்சவரை கண்டிக்கல, தங்கள் தோழர்களை கண்டிக்கிறாங்க. இது சஹீஹுல் புகாரியில 220வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம், 6128வது ஹதீஸ்லையும் பார்க்கலாம். இதே சம்பவத்திலேயே இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் விரிவா வருது. எப்படி வருதுன்னு கேட்டா, நாங்கள் நபிகள் நாயகம் செல்லவர்களோடு பள்ளிவாசலில் அமர்ந்திருந்த போது ஜா அராபியுன், ஒரு கிராமவாசி வந்தார். ஃபகாம யபூலு ஃபில் மஸ்ஜிதி, பள்ளிவாசலுக்குள்ளேயே நின்று சிறுநீர் கழிக்க, நின்றுகிட்டே சிறுநீர் கழிக்க ஆரம்பிக்கிறார். ஃபகால அஸ்ஹாபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகத்தினுடைய தோழர்கள் எல்லாம் சொன்னார்கள், மஹ் மஹ், நிறுத்து நிறுத்துன்னு சொல்லி சத்தம் போட்டார்கள். சத்தம் போட்ட உடனே கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லா துஸ்ரிமுஹு தஊஹு, அவருக்கு நெருக்கடி கொடுக்காதீங்கப்பா, விட்டுருங்க அவரை. தரக்கூஹு, அவரை விட்டுவிட்டாங்க. எது வரைக்கும் விட்டாங்க, ஹத்தா பால, சிறுநீர் கழித்து முடிக்கும் வரை விட்டார்கள். சிறுநீர் கழிச்சுட்டு இருக்கிற ஆளை சிறுநீர் கழிக்கிற வரைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க, கோவப்படாம. அதுக்கப்புறம் சும்மா இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆஹு, பிறகு அந்த சிறுநீர் கழிச்ச ஆள் இருக்காருல்ல அவரை கூப்பிடுறாங்க. நபிகள் வாம்பா தம்பிங்க வாங்க கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு பாருங்க வார்த்தையை பாருங்க, இன்ன ஹாதிஹில் மசாஜித, இந்த பள்ளிவாசல் இருக்கு பாருங்களேன், இது லா தஸ்லஹு செய்யும் மின் ஹாதல் போல், அதுல இந்த மாதிரி சிறுநீர்லாம் கழிக்க கூடாது. இது பள்ளிவாசல், இதுல இந்த மாதிரி சிறுநீர்லாம் என்ன செய்யக்கூடாது, கழிக்க கூடாது. அருவருக்கத்தக்க காரியங்கள்லாம் இதுக்குள்ள செய்யக்கூடாது. இன்னமா ஹியல் திக்ரில்லாஹி அஸ்ஸ வஜல், இது அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக வேண்டியும் வஸலாத்தி, தொழுவதற்காக வேண்டியும் உள்ள இடம். தொழுவதற்கு உள்ள இடத்துல, அல்லாஹ் நினைவு கூறுவதற்குரிய இடத்துல இந்த மாதிரி ஒக்ராத்தில் குரான், குரான் ஓதுறதுக்கு உள்ள இடம். இதுல வந்து நாங்க குரான் ஓதிக்கிட்டு இருப்போம், நாங்க தொழுதுகிட்டு இருப்போம், இந்த இடத்துல வந்து இப்படி செஞ்சிட்டீங்களே தம்பி, அப்படி செய்யலாமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு அறிவுரை சொல்லிட்டு, தண்ணி ஊத்து சொன்னது அவர்கிட்ட சொல்லல, இவங்களுக்கு மக்களுக்கு சொல்றாங்க. என்ன விளங்குது இதுல, ஒரு பள்ளி வாசல்ங்கிறது பொதுவா வந்து எல்லா மதத்தவர்களுக்குமே அவங்க அவங்களுடைய வழிபாட்டு தலம்ங்கிறது ரொம்ப புனிதமா உள்ளதுங்க. வழிபாட்டு தலங்கள்ல வந்து ஒரு அசிங்கப்படுத்தும் பொழுதுதான் ரொம்ப கோபம் வரும். நம்ம வீட்டை அசிங்கப்படுத்தினா கூட நம்மளுக்கு கோபம் வராது. ஒவ்வொருத்தருக்குமே அவரவர் மதத்தில் உள்ள வழிபாட்டு தலத்தை வந்து அசிங்கப்படுத்துறாங்கன்னு வைங்க, அப்ப அந்த மக்களுக்கு என்ன செய்யும்னா கோபம் வரும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின அந்த சமுதாயத்துக்கு அதே மாதிரி தான் கோபம் வருது. கோபம் வந்தவர்களுக்கு அழகான முறையில் ட்ரைனிங் கொடுக்கறாங்க,
தாமும் கோவப்படாம சிறுநீர் கழித்தல்ங்கிற பெரிய உபாதை பள்ளிவாசல்ல வந்து கழிக்கணும்னா ஒருத்தர் வந்து கழிப்பாரு. அவருக்கு உரிய இந்த கிராமப்புறத்து அறிவு அவ்வளவுதான் அவருக்கு இருக்குது. அவருடைய அறிவை கொண்டு ஒதுக்குப்புறமா இருக்கு. அவங்க உட்காந்து நம்ம உட்காந்துட்டு போறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கலையா? இன்னைக்கு 20ஆம் நூற்றாண்டு பாக்குறோமே, 1000 பொம்பளை போனாலும் 1000 ஆம்பளை போனாலும் ரோட்ல உட்காந்துக்கிட்டு மலஜலம் கழிக்கிற கூட்டத்தை பார்க்கத்தான் செய்யறோம். நம்ம நாட்டில் பாக்குறோம் சர்வசாதாரணமா. ஆம்பளை போறாங்களே, பொம்பளை போறாங்களே, பாக்குறாங்களே, நல்லா இல்லையே என்ற ஒரு உணர்வற்றவர்களாக இன்னைக்கு 20ஆம் நூற்றாண்டிலே மனிதர்கள் வாழும் பொழுது, அந்த காலத்துல நாகரிகம் இல்லாத காலத்துல 4 பேர் உட்கார்ந்து இருக்காங்க பார்க்க போறாங்க. இதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்கள் பல தரத்தில் இருப்பாங்க என்று தூர நோக்கத்தோட விளங்குறாங்க. இதுல கவனிக்க வேண்டிய என்ன தெரியுமா? இதெல்லாம் வந்து கொடூரமா நபிகள் நாயகம் ஒரு கரெக்ட் முரடான ஒரு ஆளா இருந்தா, நான் உட்கார்ந்து இருக்கும் போது நீ வந்து அப்படி பண்றியோ, நான் யாரு தெரியுமா உனக்கு? நான் யாரு? எனக்கு முன்னாடி என் இடத்துல பள்ளியாசல் உனக்கு இருக்கிறியப்பா என்று கேட்டிருப்பாங்களா இல்லையா? அதெல்லாம் அந்த இதே கிடையாது. மனித நிலையிலிருந்து தான் பார்ப்பாங்க. அவன் நிலையிலிருந்து பார்க்கணும். நம்ம எல்லாத்தையுமே என்ன செய்யணும்? நம்ம நிலையில் பார்க்காம அவன் நிலையிலிருந்து பார்ப்போம். அவனுக்கு அந்த ஆளுக்குள்ள அறிவு அவ்வளவுதான் என்று இறங்கி வந்து அறிவுரை சொல்லி, அவருக்கு மென்மையா சொல்லி மக்களுக்கும் அறிவுரை சொல்றாங்கன்னு சொன்னா, இதுலயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மிக உயர்ந்த பண்பாடு. பள்ளிவாசல்ல சிறுநீர் கழித்தவர் மீது கூட கோபப்படாம அதனுடைய அந்த பண்பாடை காட்டுறாங்க பாருங்களேன். இங்கதான் அப்படி மேல நிக்கிறாங்க. இந்த மாதிரி உனக்கு என்ன எத்தனை குணம், எத்தனையா சோட உண்மையில இன்னும் இப்படி நடந்துட்டாங்களேன்னு உங்களுக்கு சொல்ல இயலுமா? இல்ல 2-3 விஷயத்துல அப்படி நடந்தா நல்லா கண்டிச்சுட்டான் குர்ஆன்ல, அவ்வளவுதான். மற்ற விஷயங்கள்ல எல்லாமே அவங்களுடைய ஒரு விஷயத்தை கூட பழுது சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு உயர் குணத்தை கொண்டவர்களாக இருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை பாருங்களேன். இதுவும் அந்த கிராமவாசி சம்பவம் தான். எப்படிப்பட்ட சம்பவம்னு கேட்டா, இத வந்து அபூ ஹுரைராங்கிற ஒரு நபி தோழர் அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் எங்களோடு சரியாகத்தான் அமர்வார்கள், சரிக்கு சரியா அமர்வார்கள். கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்லிசு மஅனா ஃபில் மஜ்லிஸி யுஹத்திஸுனா, சபையில் எங்களோடு அமர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். எங்க பள்ளிவாசல்ல மக்களோட அமர்ந்து பேசுறாங்க. அவர் பேசிக் கொண்டிருந்தோன்னு ஃபைதா காம, அவங்க பேசிவிட்டு எழுந்த உடனே கும்னா கியாமன், நாங்களும் எல்லாரும் எழுந்துருவோம். எது வரைக்கும் ஹத்தா நராஹு கத் தகல பாப புயூத்தி அஸ்வாஜிஹி, தங்களுடைய மனைவியுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க என்பதை காண்ற வரைக்கும் நாங்களும் எந்திரிச்சிருவோம். இப்படிதான் நடக்கிறது வழக்கம். அப்ப ஒரு நாள் எங்களோட பேசிவிட்டு எழுந்தார்கள். எழுந்த உடனே நாங்களும் என்ன செஞ்சிட்டோம்? எழுந்துட்டோம். நபிகள் நாயகம் பேசிக்கிட்டே இருந்தவங்க, சரி பேசுனது போதும் நான் வீட்டுக்கு போறேன் என்று அவங்க எழுந்துட்டாங்கல்ல. எழுந்தவங்க நாங்களும் எழுந்துட்டோம். எழுந்தா ஒரு கிராமவாசி அந்த ஆள் என்ன பண்றாருன்னா, நபிகள் நாயகத்துக்கிட்ட வந்து பள்ளி வாசலுக்குள்ள, நல்லா பாருங்க, பள்ளி வாசல்ல இவ்வளவு தோழர்களோட நபிகள் நாயகம் இருக்கும் பொழுது கிட்ட நெருக்கிக்கிட்டு வந்து அவங்களுடைய மேலாடையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு, எந்த அளவுக்கு இழுத்தாருன்னு கேட்டா, பிடரி சிவப்பா போற அளவுக்கு இழுக்கிறார். பிடிச்ச அப்படி இழுத்து என்ன செய்யறாருன்னு கேட்ட இழுக்கிறார். அந்த ஆடை வேற ரொம்ப கடினமான முரட்டு ஆடையா வேற இருந்தது. அப்ப நபிகள் நாயகம் என்ன செய்யறாங்க? இழுத்த உடனே திரும்பி பாக்குறாங்க. மேலாடை பிடிச்சி இழுத்த உடனே என்ன செய்யறாங்க? திரும்பி பாக்குறாங்க. பார்த்த உடனே என்ன செய்யறாரு? இந்த கிராமவாசி பாருங்க, அவர் வந்து பெரிய நியாயம் கேட்கறதுக்கு ஒரு சந்திக்கிறதுக்கெல்லாம் வரல. அவர் எதுக்கு வந்திருக்காரு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? ஜஹமில்லி அலா பைரைய ஹாதைனி, நான் இந்த 2 ஒட்டகத்தை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த 2 ஒட்டகம் நிறைய சரக்கை ஏத்தி எனக்கு அனுப்பு கேட்கிறாரு பாருங்க. கேட்க வர்ற மெத்தட பாருங்க. நபிகள் நாயகம் ஆட்சி தலைவர்கிட்ட ஒரு உதவி கேட்டு வர்றாரு. எப்படி வர்றாரு? சபை ஒழுக்கத்தை பார்க்கல. நபிகள் நாயகம் பெரிய ஆன்மீக தலைவர், அதை பார்க்கல. பெரிய ஆட்சி தலைவர், அதை பார்க்கல. அட நம்ம 2 ஒட்டகத்தை வச்சுக்கிட்டு போய் கேட்கிறோமே, ஒரு திமிரா போய் கேட்கிறோமே, அது நியாயமாங்கிற அந்த அறிவு கூட அவருக்கு இல்ல. சோத்துக்கு இல்லாம கேட்கிறோம். ஒட்டகத்தை வச்சு 2 ஒட்டகம் வச்சுக்கிறாள், ஏழையா இருக்க முடியுமா? அதையும் அவர் உணரல. வந்துகிட்ட என்ன செய்யறாரு? அவ்வளவு உரிமை அவருக்கு. ஏன்னா அவர் இப்படிலாம் செஞ்சா கூட இந்த மனிதருக்கு கோபம் வராதுங்கிற அளவுக்கு அவங்க விளங்கி செஞ்சிருக்காங்க பாருங்களேன். வந்து என்ன செய்யறாங்க? என்னுடைய 2 ஒட்டகத்துல வந்து ஏத்தி எனக்கு சரக்கு ஏத்து, ஒட்டகம் நிறைய என்ன செய்யணும், எனக்கு தர வேண்டியதான் தாங்குறாரு, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மாதிரி. அது பரவாயில்லை. அப்புறம் கேட்க